ஆல்ரெடி 2017ல இந்த மாரி விராட் கோலியோட விக்கெட் எடுத்துட்டு, தலைவன் வந்து ஓகே. கோலி குளோஸ் அப்படின்னு எழுதிட்டாப்ல. தலைவன் இத மைண்ட்ல வச்சிருக்கான். இப்ப இடையில வேற ஓடி வந்துட்டான். எக்ஸ்ட்ரா பிரஷர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பால போட்டான் பாஸ். விராட் கோலி. நேரா அவன் மண்டைய குறி வச்சு, மொரட்டு ஷாட்டு. ஜஸ்ட் மிஸ்ஸு மண்ட சிதறி இருக்கும். நேரா பாலு ராக்கெட் மாரி பவுண்டரிக்கு போயிருச்சு. "நீ எங்கேயும் போக்கூடாது. வா, வா, வா. வந்து பால் போடு." அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி நின்ட்டாப்ல. அடுத்த பாலு சும்மா ஸ்டைலிஷா தலைவன் ஒரு ஃப்ளிக்க போட்டான். பாலு நேரா விண்வெளிக்கு போயி 6 ஆயி போச்சு. "நீ என்னடா நோட்டு புத்தகத்த எழுதுறது? இப்ப பார்றா நான் எழுதுறேன்னு" சொல்லிட்டு தலைவன் எழுத ஆரம்பிச்சுட்டான். கெஜரிக் வில்லியம்ஸு வாயடைச்சுட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல. அவனோட ரியாக்ஷன பார்த்தா நம்மளுக்கே பரிதாபமாயி போச்சு. இந்த காரணத்தினால இடையில பொலார்டு வந்தாப்ல. போடுற மாரி வந்து போடாம உட்டாப்ல. அடுத்த பாலு வைடு. விராட் கோலி அப்செட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்னொரு ஃப்ளிக்கு 6. ஆப்போசிட்ல எவன் இருக்கான்லாம் கிடையாது. பந்த் இரு, தூபே இரு, ஸ்ரேயஸ் ஐயர் இரு. எனக்கு தான் ஸ்ட்ரைக் வேணும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல 25 பாலுக்கு 26 ரன்னு. அடுத்த 25 பால்ல 68 ரன்னு. கெஜரிக் வில்லியம்ஸ் மட்டும் தான் விராட் கோலிக்கு டஃப் குடுத்தான். சுமார் 23 பால்ல 60 ரன் குடுத்தான். இருந்தாலும் இப்படி புடிச்சு அடிக்கலாம் அவனுங்கள. பாவம் இல்லையா?